அவன் ஆபிரகாம் எதை பார்க்கிறான் தெரியுமா? Glory of God பார்க்கிறான். மகிமையின் தேவனை. மகிமையின் தேவன்னா என்ன அர்த்தம்? அந்த நிறைவை பார்க்கிறான். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த ஆபிரகாம் எதை பார்க்கிறான் தெரியுமா? God's glory பார்க்கிறான். அந்த மகிமைய, இதே போல மகிமைய ஒருத்தன் பார்த்தான். யாரு தெரியுமா? பேதுரு. அது வரைக்கும் எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தருவீர்னு கேட்டுட்டு இருந்தவன் எப்பொழுது மகிமையை பார்த்தானோ அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கே இருப்பது. அதாவது தேவனுடைய நிறைவை பார்த்தவன் தகப்பன் வீட்டை, இனத்தை, தேசத்தை விடுறது அவனுக்கு எதுவாயிட்டு தெரியுமா? லேசாயிட்டு. அப்ப இன்னைக்கு சில காரியங்களை ஏன் விட முடியாம இருக்கிறோம் அப்படின்னா, நாம் தேவனை பார்க்க வேண்டிய விதத்துல இன்னும் பார்க்கவில்லை. எத்தனை வருடம் ஆச்சு. ஒரு அட்டம்ப்ட்ல எப்படி ஆபிரகாமை இதை விட்டு வந்தீங்கன்னா, ஆவியானவர் தேவான நிரப்பி சொல்ல வைக்கிறாரு. அவன் சும்மா விடல. ஆமென். உங்களுக்கு ஒரு தேவன், எங்களுக்கு யெகோவா தேவன். இந்த அறிவு அல்ல. அவன் பார்த்தது glory of God, மகிமையின் தேவனை. மகிமையின் தேவனை இந்த பகல் வேளையில உங்க வாழ்க்கையில சில அற்பமான காரியங்கள் இன்னைக்கு சில அது சில பாவ காரியமாகட்டும், எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஆகட்டும், ஏன் விட முடியல தெரியுமா? தேவனை பார்க்க வேண்டிய விதத்துல இன்னும் பார்க்க தொடங்கல. ஆண்டவரே, அந்த நிறைவானது வரும்போது இந்த குறைவு எல்லாமே ஒளி